கிட்டத்தட்ட ஒரு ½ மேலே ஏறிட்டு இருக்கேன் நான். சீரியஸ்லி கொல்லி ஹில்ஸ் இங்கே வரும். இப்போ தான் வெயிலே பார்க்க முடியுது, மைண்டே வர மாட்டேங்குது. சீக்கப்பாறை வியூ பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து ஃபேமஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் அமைதியாக இருக்கிறேன். எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு மட்டும் கேளுங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அந்த அமைதி தான் செம்மையாக இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ½ மேலே ஏறிட்டு இருக்கேன் நான். அந்த ½ கரெக்டாக 31st பெண்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்னும் 40 பெண்டு இருக்குது, 40 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அதுவும் நான் சூஸ் பண்ண டைமிங், நான் நிஜமாலே நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்கிறது, எனக்கு தூக்கமும் வந்துச்சு. பஸ்லேயும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பஸ்ஸுக்குள்ளே போய் பஸ்காரன் வந்து குறுக்க வந்து, பட் எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் இந்த ஒரு கிளைம்ப் இருக்குது. செம்ம. அதுவும் இந்த ஏர்லி மார்னிங் வந்து இந்த சில்னஸோட, அது எப்படி சொல்கிறது, அது செம்மையாக இருக்குது. இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன். ஆக்சுவலி நான் இன்னும் பாதி தூரம் கூட போகல, அதுக்கே வந்து அப்படியே வேறு டாப் டாச்சில் இருக்குது. இன்னும் மேலே போயிட்டு ஃபுல்லாக நான் vlog எடுக்கிறேன் கண்டிப்பாக. டெஃபினெட்லி யூ வில் லவ் இட். அண்ட் நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கழித்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? அதாவது இந்த 31st ஹேர்பின் பெட்டுக்கிட்டே ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு நகர்ந்து அடுத்த பிளேஸுக்கு போகிறதுக்கு மைண்டே வர மாட்டேங்குது. பட் போய் தானே ஆகணும். ஸோ இப்போ 31st ஹேர்பின் பெண்ணிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பி மேலே வந்து போய்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? மேலே போயிட்டு சீக்கப்பாறை வியூ பாயிண்ட்டு, அப்புறம் ஆகாய கங்கை ஃபால்ஸு, அப்புறம் மாசிலா ஃபால்ஸு, இந்த 3த்துக்கும் போகலாம். இங்கே ரொம்ப ஃபேமஸே வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து ஃபேமஸ். ஸோ எல்லா இடத்துக்கும் போகலாம் நம்ம. ஸோ கிளம்பியாச்சு 31st ஹேர்பின் பெண்ணிலேருந்து. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அங்கேருந்து அந்த சன் லைட் அப்படியே இப்படி வருது, உங்களுக்கு தெரியுதா? காலி தரமாக இருக்குயா, தரமாக. சன் லைட் அப்படியே இந்த மலை மேலே ஃபுல்லாக படுது. அதே மாதிரி இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குப்பா. ஸோ நம்ம போகலாம்.
கைஸ். ஒரு பெண்ணில் மேலே ஏறவும் வியூ வந்து அட்டகாசமாகிட்டே போகுது. ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, இங்கே பாருங்க, இங்கேருந்து மேலே பாருங்க, அப்படியே படிக்கட்டு மாதிரி அப்படியே மேலே போகுது. இப்படி 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 அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 பெண்டு ஏறணும். ஆக்சுவலி அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள், கரெக்டாக என் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. அங்கேருந்து எப்படி இங்கே இவ்வளோ தூரம் வந்தோன்னே தெரியல பாருங்களேன். பா, சீரியஸ்லி கொல்லி ஹில்ஸ் அமேசிங். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அப்படியே போய் மேலே நிறுத்தி அப்புறம் அப்படியே யூட்டர்ன் பண்ணி அப்புறம் அப்படியே மேலே தூக்குறாரு. வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். இந்த பஸ் எப்படி மேலே போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதோ அங்கே 2 ப்ரோ நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலி மார்னிங் அப்படியே டைம் ஆக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரௌடு வருது. அதான் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி இப்படி வலிச்சு போக போகிறோம் பாருங்க நீங்களே. நம்ம போகலாமா? அதே மாதிரி அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது. கிளவுட்ஸ் அப்படியே தெரியுது, ஒயிட் கலரில் கிளவுட். நம்ம சாமி பாருங்களேன், நம்ம வண்டி சாமி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக ஏறுறான். பிளைண்ட் ஸ்பாட். Don't stop it! Friends, நம்ம மேலே போகிறோம், தெரியுதா உங்களுக்கு? மேலே அப்படியே ஸ்லோப்பியாக ஏறுது ரோடு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு இன்னைக்கு. அது வேறு கதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கீழே வரது வண்டியில் பெட்ரோல் இருக்குமான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. அந்த பிளைண்ட் ஸ்பாட். பட் ட்ரஸ்ட் மீ, ஒரே ஒரு ராங் மூவ் மொத்தமாக முடிஞ்சிச்சு. அதுதான் நான் எப்போ சொல்கிறது, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். அதே மாதிரி சும்மாவே வந்து வேற போயிட்டே இருக்கலாம், நம்ம போயிட்டே இருக்கலாம்.
இதெல்லாம் விழுந்தா கண்டே பிடிக்க முடியாது கண்டிப்பாக. அப்பா அந்த வெயிலுக்காக ஐயோ இப்போதான்ப்பா குளிர்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு. இப்போ தான் வெயிலே பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் நின்று போகலாம்ப்பா. எதை தொட்டாலும் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஹேர் பின் பென் 55 கிட்டே இருக்கும் இப்போ கரெக்டாக. அப்பா கொஞ்சம் சன்லைட் கிடச்சோன்னே தான் உடம்பு அப்படியே சிலுக்குது. எனக்கு செலுத்து அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் சன்லைட் வாங்கியாச்சு, கிளம்புமா? ஹேர் பின் பென் 55லேருந்து கிளம்புறோம். மறுபடியும் ஜில்லுன்னு இருக்கு. அடுத்து ஹேர் பின் பென் 50. ஹேர் பின் பென் 57. Slightly slippery, man. Careful. இறங்கும் போது தான் இன்னும் மஜாவாக இருக்கும் போது. இறங்கும் போது தான் ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஓவர் டேக்லாம் வந்து பார்த்து தான் பண்ணணும். எல்லாரும் அவசரப்பட்டுக்கிட்டு ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? கரெக்டான ஸ்பாட்டுக்கு கரெக்டான ஸ்ட்ரெயிட்டில் வெயிட் பண்ணணும். ரெண்டுலலாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். எப்பவுமே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. கரெக்டாக டைம் கிடைக்கும்போது சான்ஸ் கிடைக்கும்போது இது தூக்கிட்டு சொருகிடணும். அம்மாடி வெயிலே இல்லாத இடத்துலலாம் ஏறி வரையும் வந்துருந்தா மஜாவாக இருந்துருக்கும். இப்போதான் 10,000 அது 1000 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவலுக்கே வந்திருக்கும். இன்னும் எவ்வளவோ, இன்னும் 3000 மீட்டர்ஸ் இருக்கு. கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்ண காரை முன்னாடி போகட்டும் பாருங்களேன். நம்ம பிடிச்சிடலாம்.
வண்டியை பார்க்கணும். நாச்சியம்மன். ஓ கோவில் ஜானுங்கிறதுனால ஸ்லோ பண்ணுறேன். அடுத்த லெவலுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பீப் போடணும் மறந்துட்டேன். கீழே போகிறோன்னு நினைக்கிறேன். சோளக்காடு intersection